பெத்தவங்களுக்கு அந்த பெருமை போய் சேரணும். இப்பதான் குளிரும், பெத்த வயிறு இப்பதான் குளிரும். எங்க அம்மா சின்ன உட்காந்து அப்படி பாப்பாங்க, நான் பாடிக்கிட்டு இருப்பேன், கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படியே சிந்திக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்துக்கிட்டா நம்ம பாட முடியும்? பாட்டு வந்துருமா? அப்பதான் மனசு அது இந்த ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கண்ணீர் வரும். பெத்த மனசு இப்ப தாண்டா குளிரணும். அதே வார்த்தையை உன் மையம் ஊக்கியாலியா திருடாண்டான்னு சொல்லும் போது வருமா? ஒரு பிள்ளை நல்ல பேர் எடுக்கும் பொழுதுதான் தான் 10 மாசம் சுமந்த பலனை அவர் பெறுகிறாள். பிரசவம் என்பது ஒரு பெண் இறந்து பிறப்பதற்கு சமம். சாதாரண இடம்ல பெண்கள் ஒரு பிள்ளையை பெற்று இந்த பூமிக்கு கொடுக்கணும்னா அவளும் செத்து புழைக்கிறாங்கிறதே உண்மை. அதுக்காகத்தான் பெத்த மகனை தூக்கி வச்சு குந்தும் போது கொஞ்சம் போது என்ன பெத்த ராசா, என்ன பெத்த மகனே, என்ன பெத்த மகளேன்னு ஒரு பெண்மகள் கொஞ்சிறானா எதுக்காக? நீ நல்லா பிறந்துட்டடா மகனே, என்னையும் நல்லா புழைக்க வச்சிடடா மகனே. அவன் மட்டும் ஒழுங்கா பிறக்கல, நம்மளுக்கு இந்த பூமியில உயிர் இல்லை. அந்த கடமையை ஒவ்வொரு இடத்துலையும் காமிக்கிறோம். இந்த உலகத்துக்கு இணையான உலகம் வேற எதுவும் இல்லை. பெற்ற தாயும் தந்தையோட அன்புக்கு இணை இல்லை. இடுப்புல தூக்கி குழந்தைய வச்சு பெண்கள்லாம் எங்க குழந்தைய தூக்கி வச்சிருப்பிய? இடுப்புல தானே. முன்னாடி இருக்கு மகனே ஒரு உலகம், இந்த உலகத்தை பார்த்து தெரிஞ்சு இந்த பூமியில என்னை வாழ கத்துக்கடான்னு பெத்த தாய் காட்டி கொடுப்பா முன்னாடி இருக்க உலகத்தை. ஆனா அப்பா குழந்தைய எப்படி தூக்கி போட்டிருப்பாரு? தோல்ல தூக்கி போடும் பொழுது குழந்தையோட முகம் எங்க இப்ப தெரியும்? பின்னால தெரியும். முன்னாடி இருக்கிறது மட்டும் உலகலடா, உன் கண்ணுக்கு தெரியாம பின்னாடி ஒரு உலகம் இருக்கிறது மகனே. அதையும் தெரிந்து இந்த பூமியிலே நீ வாழ கத்துக்கொள் அப்படின்னு தெரியாத உலகத்தை காட்டி கொடுப்பவன் பெற்ற தந்தை. தாயின் அன்பு வெளிக்கொணரும், தந்தையின் அன்பு வெளியில வராது. பெத்த மகனை அடிச்சு விட்டு இரவுல தூங்கிட்டு இருக்கும் போது மனைவியிட்ட வந்து கேட்பா, என் பிள்ளை சாப்பிட்டானா அப்படின்னு கேட்கக்கூடிய மிகப்பெரிய உறவு பெத்த தந்தை. தாயின்னே நம்ம நினைச்சிட்டு இருக்கா எல்லா உறவுகளையுமே. ஆனா தந்தையோட அன்பு வெளியில வராம மனசுல வைக்கும். மகளை மேல ஆசை வச்சிருப்பா அப்பா, மைய மேல ஆசை வச்சிருப்பா அம்மா. ஏன் தெரியுமா? எங்க அப்பா அம்மா சொந்தம் வந்து அத்தனையும் விட்டு என் கழுத்துல கட்டின 3 முடிச்சுக்காக உனக்கிட்ட வந்து வாழ்றேன். கழுத்து புருஷன் என்னை கைவிட்டாலும் என் வகுத்து புருஷன் என்னை காப்பாத்திருவான்னு பெத்த மகனை நம்பி வாழ்கிறாள் இந்த பூமியிலே பெற்ற தாய். புரியுதுங்களா? அப்பேற்பட்ட உலகத்திலே மிகப்பெரிய ஒரு உலகம் இந்த உலகம். இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் பண்பாடு எங்கேயுமே கிடையாது. தமிழரா பிறந்த நமக்கு மட்டும்தான் இந்த கலாச்சாரத்தையும் பண்பாடையும் நாகரீகத்தையும் ஒழுக்கத்தையும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கேன். அந்த அடிப்படையிலே அனைவரும் பல்லாண்டு காலம் வாழணும். அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சனா, சுந்தரமா எல்லாரும் ஒரு இடத்துல. நாளைக்கு இன்னும் 4 நாள் சின்ன இடத்துல உட்காந்துருப்பீங்களா? சொல்லுங்க. நாங்க எல்லாரும் உட்காந்துருப்போம் சாமி அப்படி சொல்லுங்க பார்ப்போம். ஏன் திருவிழான்னு ஏன் தெரியுமா? அண்ணன் தம்பி மாய மச்சின சொந்தம் வந்தா அங்காளி பங்காளி, கோழி சண்டை, வரப்பு சண்டை, வீட்டு சண்டை, ஜாதி சண்டை, மக்கள் சண்டை அத்தனையும் மறந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து ஐயனார் வாசல்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் மறந்து நாங்க இருப்போமே. இன்னைக்கு நான் நேற்று எங்க அப்பா இருந்தாரு, இன்னைக்கு நான் இருக்கேன், நாளைக்கு என் பிள்ளை இருக்கான், நாளை கழிச்சு என் பேர் இருப்பேன். அப்படி வாழையடி வாழையா இருக்கணும், எல்லாரும் வளரணும்னு நினைச்சுதான் இந்த இடத்துல இருக்கோம். பிறக்கும் பொழுது எல்லா சொந்த பந்தமும் நம்மளை தேடி வந்திருக்கோம். நம்மளுக்கு யாரையும் தெரியாது. பிறக்கும் போது சொந்த பந்தம் வந்திருக்கோம். யாராவது ஒரு ஆளுக்கு தெரியுமா என் மாமி வந்தா மச்சின வந்தான்னு? தெரியாது. ஒரு காலத்துல நம்ம இறக்க போறோம், உண்மையான விஷயம். அன்னைக்கு மாலையை கொண்டுட்டு வருவாங்க எவனாவது ஒருத்தன், நம்மளுக்கு யாரும் தெரியாது. பிறக்கும் போது வர்ற சொந்தமும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, இறக்கு போர் வரும் சொந்தமும் நமக்கு தெரியாது. ஆனா இருக்கும் போது இருக்கிற சொந்தத்தை நாம பயன்படுத்தாம தவற விட்டுக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ ஒரு விடம் தெரியுமா? அக்கா மேல சண்டை, அம்மா மேல சண்டை, மேம் மேல சண்டை, வீட்டு மேல சண்டை, சொத்து மேல சண்டைன்னு நம்மளுடைய உறவை இழந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பூமியை எல்லாரும் நலமோடு வாழ மனமாற எல்லாம் அல்ல ஐயனாரை பிரார்த்தனை பண்ணி கொண்டு தாயை பற்றி ஒருவர் 10 பிள்ளைகளோடு பிறந்தவன் நாரதன், தக்கன், வஜிஷ்டன், பிறகு இருது, புலர், புலசு, ஆங்கரசு, அத்திரி, மரிசி சொல்லக்கூடிய 10 குழந்தைகளோடு 10 பிள்ளையோடு பிறந்தாலும் ஒத்த பிள்ளைய அடையிறேன். பெத்த தாயை பிரிஞ்சு தந்தையை பிரிஞ்சு தத்து கொடுத்திருக்கா என்னைய தாய். அந்த இயக்கத்தின் காரணமாக எடுத்தவதாம் என்னையும் தத்து கொடுத்து புட்டா. புத்தகனுக்குத்தான் என்ன வித்து வட்டியை கட்டி புட்டா. பெத்தவ மனசு பித்தாச்சு, எங்க பிள்ளையின் மனசு கல்லாச்சு. இன்னொரு மனசு என்னாச்சு, அது முறிஞ்சு போன விழாச்சு. எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டாய்.
என்னதுக்கு வட்டியை கட்டிவிட்டா இன்னொரு மனசு என்ன அது முடிச்சு போனவிட்டா எடுத்தவனா என்னையோ தத்து கொடுத்து புட்டான் கொடுத்து புட்டான் காவிரி கங்கை அருகே போலே இங்கே நீரானே எடுத்தவனா என்னையோ தத்து கொடுத்து புட்டான் கொடுத்து புட்டான் அள்ளும் பகலும் இன்பம் சுமக்க என்ன தவிக்க விடலாமா எங்களை தவிக்க விடலாமா தலையில வழிநடந்த தங்கரில் பார்த்தீர்கள் தலையில எழுதி வந்த அங்கரில் பார்த்தீர்கள் கிளிய வளர்த்தெழுந்தான் கேட்கிறது கேட்காது புளிய வளர்த்தெழுந்தான் பாசம் என்று பார்க்காதே வாழுவகை துன்பமில்லை ஒன்றுமில்லை கண்ணிலே பார்த்து காண்பதெல்லாம் எங்கு கொள்ள கண்ணிலே நீர் போவதற்கு நீதி இல்லை ஊருல எங்கே நாட்டுல எங்கே காட்டுங்க எங்கே தாய் போலே எடுத்தவனா என்னையோ தத்து கொடுத்து போட்டான் என்னதுக்கு வட்டியை கட்டி கொண்டான் பிள்ளையின் மனசு என்னாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போனவில்லாச்சு என்னையே கத்து கொடுத்து கொண்டான் என்னதுக்கு வட்டியை கட்டி கொண்டான் நன்றி கையெழுத்தி அனைத்துள்ள திருப்பி எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி உரித்தாக்கிக் கொண்டு காலதாமதம் காரியக்கேடு வருகின்றார் வணக்காவலர். அவரை சந்திப்பதற்கு முன்பாக பெண்களுக்கு சொன்னேன் 21 நூல் எடுத்து மஞ்சள் தண்ணியில நனைச்சு முனமுடியாத மஞ்சள் கிழங்கு எடுத்து அந்த நூல்ல கட்டி மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல கட்டின இதுதான் ஆதியில தாலி மாங்கல்யம். நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. 21 நூல் எடுத்து மஞ்சள் தண்ணியில நனைச்சு முனமுடியாத மஞ்சள் கிழங்கு எடுத்து அதுல முடிச்ச போட்டு மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல கட்டின இதுதான் தாலி மாங்கல்யம். அதைத்தான் அணிஞ்சிருந்தா பொண்ணு அணியிற மாங்கல்ய பொண்ணு அணியிற நகையிலே துவாரம் இல்லாத ஓட்டை இல்லாத நகை எதுன்னா அது முனமுடியாத மஞ்சள் கிழங்கு அதுதான் தாலி. இப்ப அரை பவுன்ல 1 பவுன்ல
2 பவன்ல மாங்கல்யம் கட்டுறோம், தாலின்னு ஒண்ணு கட்டுறோம். 3வது நாள் 5வது நாள் 7வது நாள் தாலி கூட்டுதல், தாலி பெருக்குதல் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்குது. கல்யாணம் பண்ணோட நடக்குதா? அதுக்கப்புறம் அந்த பெண்ணாகப்பட்டவள் திருமணம் பண்ணி வீட்டுக்கு வந்தோடனே குளத்தங்கரைக்கு ஆற்றங்கரைக்கு வீட்டிலேயே எங்கேயோ ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சிருப்பான். உரசி தன்னோட மீன் எங்கும் பூசி தாலி கைத்திலையும் போட்டு உடம்பு முழுவதுமே போட்டு வளர்ந்து வந்தா. பக்கத்துல படுத்திருந்த கணவன் அதை சுவாசிச்சான், அவனுக்கு எந்த வியாதியும் வரல. அவள் சுவாசிச்சாள், அவனுக்கு எந்த வியாதியும் வரல. அவங்க 2 பேரும் கூடுனாக குழந்தை பிறந்துச்சு. குழந்தையும் அதை சுவாசிச்சது, குழந்தைக்கு எந்த வியாதியும் வரல. நம்ம எப்ப 5 பவன்ல செயின்ல தாலி போட்டாத்தே எனக்கு நாகரிகமா இருக்கும், எழுத்த வீட்டுக்காரி போட்டிருக்கா நானும் போடணும்னு அடம் முடிச்ச ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு தான் வந்துச்சு எல்லா வியாதியும். தெரிஞ்சுக்கோங்க, எங்க இருந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு நாமெல்லாம் புரிஞ்சுக்கணும். தங்கத்துல தாலி போட்டாதே, தங்கத்துல செயின் போட்டாதே நாகரிகம் நம்ம நினைக்க நினைக்க மஞ்சள் ஒரு பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டிபயோட்டிக் தெரியுமா? மஞ்சளை மறந்தோம், பெண்கள்லாம் மஞ்சளை மறந்திய வியாதி தானாவே வந்துருச்சு. மார்பக புற்றுநோய், இதய நோய்னு நிறைய வந்துருச்சு. மஞ்சளை பயன்படுத்துங்க. மறுபடியும் இந்த மாதிரி கொரோனா கிரானாலாம் எதுவும் வராது. ஆரம்பத்துல கொரோனா வந்த காலத்துல ஆங்கில மருந்தை வாங்கி உண்ணுங்கன்னு யாரும் சொல்லல. கபசுர குடிநீர், நிலவேம்பு கசாயம், வேப்பந்தலை, மஞ்சள் இதெல்லாம் தெளிங்கன்னு சொன்னாங்க. அதனால இயற்கைக்கு வாங்க, இயற்கையா வாழுங்க. எவ்வளவு வேணாலும் பணம் வரட்டும், இயற்கையோடு ஒன்றி போய் வாழுங்க. பெண்கள்லாம் மஞ்சள் கிழங்கு உரசி போட்டு புளிங்க, உடம்புல போட்டுக்கங்க. நோய் எதிர்ப்பு நோயே வராது. இதே ஐதீகம். தெரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க பயன்படுத்திக்க வேணாம். இது நாகரிகத்துல நான் வந்து மிகப்பெரிய மணக்கிற சோப்பு தான் போடுவேன்னா போடு. அரமணா கோழி முட்டை விட்டா அம்மிக்கல் உடஞ்சி வரும். நம்ம பருவ ஒரு சில பேருக்கு வேகம், அது நடத்தினா சரி. வளரும் பிள்ளையே கவனிச்சுக்கோங்க, பாத்துக்கங்க. ரெட்டச்சடை போடுறதுக்கான காரணம், தாய் குழந்தைக்கு ரெட்டச்சடை போட்டு விடுவா. அம்மா ஒண்ணு உங்க அப்பா, மற்றொன்றுனா அப்பா பேச்சையும் என் பேச்சையும் கேட்டு எங்க காலு கைக்குல பின்னிக்கிட்டு பிணைஞ்சு எங்க பேச்சை கேட்டு நீ இந்த வீட்டுல வாழணும் அப்படின்னு ரெட்டச்சடை போட்டு விடுவா பெத்த தாய். பருவம் அடைஞ்சு புருஷன் வீட்டுக்கு போகும்போது ரெட்டச்சடையும் சேர்த்து ஒத்தச்சடையா போடுவா பெண்ணு. அம்மா அப்பா பேச்சையும் உன் பேச்சையும் கேட்டு உங்க 2 பேரும் காலுக்குள்ள பின்னி பிணைஞ்சு நான் வாழ்ந்து நல்ல பேர் எடுத்துட்டேன், பெத்தவங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டேன், நான் போறேன் என் புருஷன் வீட்டுக்கு. நீ அப்பாவும் அவன் தான், அம்மாவும் அவன் தான். அவன் காலுக்குள்ளே பின்னி பிணைஞ்சு அவன் பேச்சை கேட்டு நடப்பேன்னு ஒத்தச்சடை போடுறான். வயசானதுக்கு அப்புறம் பேரை பேத்தி எடுத்து கடைசி காலத்துல எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இனிமேல் என் பேரை பேத்தி மருமக அத்தனையும் அவங்க தானே அள்ளி முடிச்சு ஓரத்துல உட்காந்து போடுவா பாட்டி அப்பத்தா. அதான் அள்ளி ஓரமா போடுற கொண்ட. வீட்டுக்கு ஒரு கிழவியும் காட்டுக்கு ஒரு கிழவனும் இருந்தால் இந்த பூமியும் வீடும் காடும் சுபிச்சம் பெறும் என்பதற்காக இதான் நான் கேட்டது. வேற ஒண்ணும் இல்ல, இந்த விஷயம் உள்ள நிறைய விஷயம் உள்ள இருக்கு. இருந்தாலும் காலத்துக்கு ஏற்றவாறு பாகப்பிரிவில் ஒரு பாட்டு. ஏடமகு வீட்டுக்குள்ளே இடம்பிரையா வந்தவனே, வாழையடி வாழையனே வளர்ந்து வரும் சந்திரனே, பால்வழியும் நீர்வழியே கூடாது பார்த்து போட்டா பெத்தவனும் தாங்காது. கண்ணே கண்ணே கண்ணுறங்குவாயே Aku
நெஞ்சம் எல்லாம் சும்மா தொடர்ச்சி மழை சின்ன
வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா சோதனை மேல் சோதனை போதும் சாமி தேவனை நான் வாழ்க்கை என்னால் தாங்காது போனே. சோதனை மேல் சோதனை போதும் சாமி ஆடாதடா ஆடாதடா மனிதான் ரொம்ப ஆட்டம் போட்டு அணைக்கிடுவ மனிதான் அந்த ஆண்டவன் நான் சாமி கொடுத்து ஆட்டி வைக்கிறான் ரொம்ப ஆடி கையெல்லாம் பூட்டி வைக்கிறான் தெரிஞ்சும் ஆடாதடா ஆடாதடா மனிதான் ரொம்ப ஆட்டம் போட்டு அணைக்கிடுவ மனிதான் சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்கிறது. நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்கு. என்ன பண்ண நீங்க பணம் வாங்கி பண்ணேன் நான் என்ன பண்ணேன் நீங்க வாங்கி பண்ணீங்க. நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்கு. அந்த வரி ஒண்ணு இருக்குல்ல, நம்மை சுமக்கிற பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது அப்படின்னு பண்ணீங்கல்ல. ஆமா. அதுக்கு விளக்கு என்ன? நீங்க பாட்டி சொல்லுங்க. ஆரம்பிக்கிறவனே இத்தனை பாட்டு பாடி விளக்கு இப்ப மட்டும் கேக்குறீங்க சொல்லுங்க நீங்க. விளக்கெண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு வீதியில வரண்டாலும் அதானே சரி. ஒற்றை மண்ணுதான் ஒட்டும், எல்லா மண்ணும் ஒட்டும்னு நினைக்கிறது நம்மளுடைய தவறு. இந்த பூமியிலே நம்ம வாழும் வரை மண்ணுக்குள்ள இருக்குது மண்புழு. மண்ணுக்குள்ள இருக்கிற மண்புழுவை தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் திங்கணும்னு ஆசை, தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை நம்ம திங்கணும்னு ஆசை. இப்பதான் மண்புழு குடிச்சான், எண்ணெயை திங்கணும்னு மீனுக்கு ஆசை, மீனை திங்கணும்னு உனக்கு ஆசை. விடவே மாட்டேன். எங்க சுத்தியும் இங்கதாண்டி மாப்பிள்ள வரணும் மண்ணுக்கு. எங்க சுத்தியும் இந்த மண்ணுக்கு நீ வந்ததே ஆகணும். அன்னைக்கு நான் குடும்பத்தோடு திங்க தயாரா இருப்பேன் அப்படின்னு மண்புழு சொல்லிச்சான். நம்ம ஒரு கணக்கு போட்டுட்டு இருப்போம், மே போற மாடு எங்கேயாவது கும்பல பிள்ளை கட்டிட்டு போயிருக்கா, எங்கனே ஒரு இடத்துல கிடக்க மேய்ஞ்சிருக்கிற நம்பிக்கையில போவோம். அதே கணக்கின் அடிப்படையாக நம்மை சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு ஒரு கணக்கு போட்டு இருக்கு. நாளை வாங்கும் நாளை வாங்கும் வருவுக்கு அது இன்று நம்மை ஆத்துக்கு பட்டோம் ஆத்துக்கு பட்டோம் ஆத்து சுரக்கிற ஒன்றுக்கு பட்டோம் யாரோ வச்சு என்ன இது நம்பி இருக்குது மண். வளர்ந்த மரம் பாரம்மான் ஒரு தாயார் தானாக வளர்ந்த மரம் நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. வருகின்றார் வணக்கவளர், அவரை சந்திக்க வேண்டும், அவர் மூலமாக கழகத்தை துவக்க வேண்டும், அதன் மூலமாக இந்த இடத்தில் எண்ணெய் பிறப்பிக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையாக ஜோதி அஜித்குமார் அவர்கள் சார்பாக இங்கே நடந்தராக நடிக்கும் அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் ரூபாய் 100, இங்கே தாளம் இசைக்கும் அருமை தம்பி சக்திவேல் அவர்கள் ரூபாய் 100, எனக்காக ரூபாய் 100 நண்பர்கள் அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி என்ற வணக்கம். அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அருமை உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. மகளிர் அணினா மிகப்பெரிய ஒரு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அணினா மகளிர் அணி தான். அது கருணை உள்ளம் என கொடுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. கைதட்டி மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு. அதையும் மேலாக இந்த எங்களை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்த அருமை சகோதரி அவர்களுக்கு எங்களுக்கு சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு வருகின்றார் வணக்காவலர். சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிவந்த மங்கை
உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக வளர்வர் மலர்வதும் எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக சத்யராஜன் வந்தாலும் அந்த ஒரிஜினல் மியூசிக் வரும். ஆமா, ஏன்னா ஏதோ ஒரு தெய்வ கானம் கேட்டுக்கொண்டே இருந்ததை ஏதோ ரூபாய்க்கு 16,000 வகை. இந்த வீதியில நீ வந்துக்கிட்டு போடா, இந்த வீதியில நான் வந்துக்கிட்டு வியாபாரம் பண்றது நாராயண மகன்னா அதுக்கு என்னால விளக்கம் கொடுக்க முடியும். நான் சொன்னதுக்கான விளக்கத்தையும் என்னால கொடுக்க முடியும். சட்டம்லாம் பேசக்கூடாது. உங்களால என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? நான் சொல்லுவேன், முற்றும் துறந்த முனிவன், கடந்த கால நிகழ்கால எதிர்கால முக்காலத்தையும் உணர்ந்த பண்ணான் நாராயண நமக்கு. அப்படின்னா இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே நாராயண மகன் மந்திரத்தை உச்சரித்தால் வரும் இன்னல்கள் அனைத்தும் விலகி ஓடும் என்பதற்கு ஐதீகமாக நாராயண மகன் அறிவோம் நமோ நாராயண மகன் நான் கூப்பிட்டேன். நீங்க ஏன் ரூபாய்க்கு 16,000 மகன் சொன்னீங்க? அதைத்தான் சொன்னேன் நானு. இங்க பாருங்க,
விளக்கம் சொல்ல முடியும் சொன்ன வேற ஒண்ணும் இல்ல. ரூபாய், பணம், செல்வம் இதுகளுக்கு பூரா வந்து மகாலட்சுமி தான் அதிபதி. பணத்துக்கு செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி. பணம்ன்றது செல்வத்தை குறிக்கும். அந்த செல்வத்துக்கு அதிபதி யாருன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமி. அப்பேற்பட்ட மகாலட்சுமி தமிழ்ல வந்து பதி அப்படின்னா புருஷன்னு பேர். ஆமா. அப்ப மகாலட்சுமி பதி, அதாவது செல்வத்துக்கு பதி. ரூபாய்ன்றது செல்வத்தை குறிக்கும். அந்த ரூபாய்க்கு பதி புருஷன். புருஷன் அந்த பரந்தாமே நாராயணன். சபாசிங்க. நான் உண்மையிலே உங்களை பாராட்டுறேன். கை கொடுக்குறதோ போட்டு நெருக்குனீங்கன்னா உண்மையிலே உங்களை பாராட்டுறேன். ஏன்னா ஒரு கோமாளி வேஷம் போடக்கூடிய தன்மை உள்ள பாருங்க. நாராயணியை மட்டும்தான் நான் உச்சரிச்சேன், பரந்தாமனை மட்டும். ஆனா நீங்க கணவன் மனைவி 2 பேரையும் சேர்த்து வச்சு பாத்தீங்களா? உண்மையிலே சேர்த்து வைக்கலாம், பிரிச்சு வச்சு பார்க்க கூடாது. உங்களோட திறமை இருக்குங்கிறது. ரொம்ப பேர் பிரிச்சு வச்சு சந்திர சிந்து வாடிட்டு போயிடுறாங்க. வாடகை பாடத்தை நம்ம வாடகை ஓரத்துல பாடுவோம். அப்ப பாருங்க, சேர்த்து வச்சு பார்க்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும் வந்துடாது. 2 பேரும் சேர்த்து வைக்கணுங்க அப்படின்னு வரலாம். ஆனா நிறைய பேர் பிரிச்சுதான் பாக்குறேன். பிரிச்சு பாக்குறாங்க, விலைக்கு பாக்குறாங்க, தூக்கி பாக்குறாங்க. எதையோ பண்ணிட்டு போறாங்க. சரி, என்னை தடுத்து நிறுத்தின தாங்கள் யாரை பண்ணி நான் தெரிந்து கொள்ளலாம். யாரையும் பிணைகிற மாதிரி இல்ல சார். இதெல்லாம் வண்டி மறுபடியும் வேற எங்கேயாவது போகுது. என்ன பிணைகிறது உங்க கூட்டம். ஆமா, தேனையும் தினமாவையும் விசைத்து உண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது. தேனை கையில ஊத்தி என்ன நக்குவான். நீங்க தேனை ஊத்தி நக்குறது இல்லையா? ஒரு நாளைக்கு ஊத்தி நக்கி பாருங்க. சரி, காலையில அவளை நக்குறிய. ஆமா. மத்தியான வேளையில அவளை நக்குவான், அவ்வளவு நக்குவான். இரவு வேளையில எவ்வளவு வேணா நக்கலாம், எவ்வளவு வேணா நக்கலாம். யாரு கேட்க போறா? சரிங்க, எவ்வளவு வேணா நக்கி போகாத கதை. உண்ணுதல், நக்குதல், பருகுதல் 3. கீழே குனிஞ்சு உணவை உட்கொள்றான். பூமாதேவி தாயே நல்லா விளையணும், இந்த நீர் இந்த உணவு எனக்கு எப்போதும் கிடைக்கணும்னு கீழே குனிஞ்சு உணவை உட்கொள்றான். அண்ணாந்து பார்த்து தண்ணீரை குடிக்கிறான். வர்ண பகவானே, மாதம் மும்மாரி மழை பெய்யணும், இந்த பூமி செழிக்கணும், காவிரி ஆத்துல தண்ணி வரணும், எங்க பூமி எல்லாம் செழிக்கணும், நல்லா கிடைக்கணும்னு கண்ணை முடிக்கிட்டே ஒரு தண்ணியை குடிக்கிறேன். எனக்கு அதுலதான் சந்தேகம். என்ன சந்தேகம்? பூமியில விளையுதுன்னு சொல்றியா, பூமிக்கு மரியாதை குளிஞ்சு விட்டு சாப்பிடுன்னு சொல்றியா? ஆகாயத்துல இருந்து வர்ணபவன் மலையா வந்து நம்ம தாகத்தை தீர்க்கனால அண்ணாந்து குடிக்கணும்னு சொல்றியா? இருக்க தினம் பண்ணிட்டு மடக்கு மடக்கு ஊத்தரத்தை குடிச்ச மாதிரி குடிக்கிறாரு. அதிக குடிக்கிறதுக்கெல்லாம் போய் எனக்கு விளக்கம் இப்படியா என்ன எல்லாம் முக்கம் துறந்த முனிவர் எனக்கு எல்லாம் உடம்பு வைக்கிறேன். 48 நாள் விரதம் இருந்து நடக்கிறது நடக்காது, போறது போகாது, பண்றது பண்ணாது எல்லாம் தெரியும் சொன்னியா? எங்கேயாவது எழுதி கொண்டு விட்டுருவேன், எனக்கு தெரியும். 48 நாள் விரதம் இருந்து 18 படிகள் ஏறினா அரிகர சுதன் ஐயப்பனை காணலாம். சொர்க்கமே நம்ம கண்ணுக்கு தெரியும். 48 நாள் விரதம் இருந்து 18 படிகள் ஏறினா அரிகர சுதன் ஐயப்பனை காணலாம். சொர்க்கத்தை பார்க்கணும், ஒரு ஆப் அடிச்சா சொர்க்கமே தெரியும். 18 42 ஒரு கணக்கு இருக்கு தெரியுமா? 48 நாள் விரதம் இருந்தா 18 படியில் ஏறலாம்னு சொன்னது நான் தெய்வத்தை கண்ணுல கொண்டாடலாம். சொர்க்கமே நம்ம கண்ணுக்கு தெரியும். அதெல்லாம் தவறான கருத்து. 18 வயசுல சரக்கு அடிக்க ஆரம்பிச்சோம்னா 48 வயசுல சோழி முடிஞ்சிச்சு. கண்ணை மூடிக்கிட்டே புராணத்தை தப்பா படிச்சிருக்கீங்க. உங்க புராணமோ? சரி, நல்ல விஷயம். உங்களோட சொந்த புராணம் இது. என்ன புராணம்? எத்தனை புராணம் படிச்சிருக்கீங்க? புராணங்கள் 18. 19 படிச்சிருக்கீங்க. அப்ப உங்களோட நான் தான் கூட படிச்சிருக்கேன். நான் தான் பெரிய நாள். புராணங்கள் என்பது 18 தான். பெரிய புராணம் அது பேரு. தெரியலன்னு சொல்லுங்க, நீங்க படிக்கலன்னு சொல்லுங்க. 19 புராணம். யார் சொன்னா பாருங்க. சரி, பாப்பதிக்கிற ஊருக்கு போனா அடுத்து விட்டா நமக்கு ஆமா எனக்கு தெரியாது, சொல்லுங்க. நீங்க 18வது புராணம் என்ன புராணம்? ஏதோ ஒரு புராணம் பேர் வச்சுக்கோங்க. கந்த புராணம். சரி, ஏன் புராணம்? புராணம் நொந்த புராணம். நொந்துவை கிடக்கிற புராணம் தானயா? சரி, அதை விடுங்க. நான் கேட்கிறேன், பதில சொல்லுங்க. தாங்க யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் யாரையும் பிணையிற மாதிரி இல்ல. யார் அப்படின்னு கேட்டேன். என் பிள்ளை கேட்பேன். நல்லா பேசுறேன். உங்க பிள்ளைக்கு நான் தான் கேட்பேன். பிள்ளை யாருக்கு பிறகுது? எனக்கு இதுவரை சரியா பேசுனா நான் சரின்னு சொன்னேன். உங்களுக்கு திறமை இருக்கு, விஷயம் இருக்கு, எனக்கு புரியுது. நானும் தப்பா பேசலையா? ஆம்பளை பிள்ளை வருமானே? யாருக்காவது ஆம்பளை பிள்ளை வந்திருக்கா? அப்ப யாருக்கு? பொம்பளைக்கு தான் பிள்ளை வரும். பிள்ளை யாருக்கு பிறந்துச்சு? அப்படி பேசுங்க, இப்ப சரியா பேசுங்க. யாருக்கு பிறந்துச்சு பிள்ளை? பொண்டாட்டிக்கு. அப்ப உங்களுக்கு பிறக்கல இல்ல? ஆமா, நான் வெளிநாடு போயிட்டேன். அதனால பிள்ளை யாருக்கு பிறந்துச்சு? என் பொண்டாட்டி. அப்ப உங்களுக்கு பிறக்கல. ஏற்பாடு பண்ணது நான் தானே. எங்க என்ன ஏற்பாடு பண்ற? கடுமையான உழைப்பு. விடிய விடிய உழைப்பு தெரியுமா? என்ன போல சாராயணா. சரி, உங்களுடைய உழைப்பாவே இருக்கட்டும். இப்ப பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். கொண்டாடி பிறந்த பிள்ளை உங்களோட பிள்ளை, நீங்க உரிமை கொண்டாடுறீங்க. கொண்டாடி பிறந்தா
என் பிள்ளைன்னு நீங்க உரிமை கொண்டாடியா? தாலி கட்டின நான் தானே. கழுத்துல கட்டுற தாலிக்கு வயிற்றுல கட்டுற பிள்ளைக்கு என்ன சம்மந்தம்? அப்படிதான் சொல்லிக்கிறேன் எல்லாரும். தாலி எங்க கட்டுறிய? கழுத்துல. பிள்ளை எங்க உனக்குது? இதுக்கு என்ன சம்மந்தம்? கழுத்துல தாலி கட்டிட்டு கனெக்ஷன் 5000 கொடுக்குறாங்க. முதலிரவு சொல்லக்கூடிய ஒரு உறவு, அந்த உறவு ஏன்னா இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். இந்த முதலிரவு, அந்த முதலிரவுன்னு ஒன்று நடந்துச்சுன்னா குழந்தை வரும். அப்ப தாலி கட்டினோட மறுநாள் பிள்ளை வந்துடும். அது கிடையாது. தாலி கட்டுறோம்ல, தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கிட்டவங்களும் ஓம்புக்கள் அனுப்பிடுவாங்க. தாலி இப்ப சண்டெல்லாம் பேசுறீங்க பார்த்தீங்களா? என்னது? தாலியை கட்டணும் முதலிரவு அறை. புருஷன் பண்ணாட்டின்னு சொன்னா யார் புருஷன் பண்ணாட்டின்னு கேட்பியா? நான் தெளிவா சொன்னேன். தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கிட்டவங்களும் ஓம்புக்கள் இருக்கிற அறை, இருக்கிற அறை. சரி, நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. அறைன்னா பாதி இல்லைங்க, அறைன்னா ஒரு இடத்தை குறிக்கணும்னு சொல்லல. அந்த அறைக்குல தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கிக்கிட்டவங்களும் இருக்கணும். அதான் முதலிரவு, முதல் உறவு. மாத்தி பேச மாட்டியா? இல்ல, நீங்க மணவரையில உட்காருங்க, பொண்ணை பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க, மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்துறாங்க, நீங்க வாங்கி பொண்ணு கழுத்துல கட்டிய ஒரு முடிச்ச நீங்க போறீங்க. எனக்கு நீ என்றுமே கட்டப்பட்டவளா இருக்குன்னு ஒரு முடிச்ச நீங்க போட முடிச்சு. ரெண்டாவது முடிச்சு யார் போடுறது? அக்காவா தங்கச்சியா தூக்கி வாங்கி போடுறது. பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போறோம். புகுந்த வீட்டு பெருமையும் பிறந்த வீட்டு பெருமையும் நீ கட்டி காக்கணும்னுங்கிற கட்டி ரெண்டு முடிச்சு அவங்க போடுறாங்க. முத முடிச்ச யார் போட்டது? நானு. ரெண்டாவது முடிச்சு யார் போட்டது? என் கூட பிறந்த பிறப்பு உங்க அக்கா. மூணாவது முடிச்சா உங்க தங்கச்சி. தாலியை கட்டினது நீ, உங்க அக்கா, உங்க தங்கச்சி. தாலியை வாங்கினது உங்க பொண்டாட்டி. நீங்க என்ன சொன்னீங்க? தாலியை கட்டவனும் தாலியை வாங்கினவனும் இருக்கிறத முதலிரவு அறைன்னு சொன்னீங்க. 50 மொத்தம் எத்தனை பேர் இருக்கணும் உள்ள? மொத்தம் 4 பேர் இருக்கணும். நீங்க, உங்க அக்கா, தங்கச்சி, உங்க பொண்டாட்டி எல்லாரும் இருக்கணும்ல உள்ள. உள்ள போய் இப்படி எல்லாம் சேர்ந்து கும்மி அடிச்சோம்னா 50 வருஷம் ஆனாலும் புள்ள வளர்க்காது. நீ தானியா சொன்ன? நான் சொன்னது இப்படி ஒரு இந்த பாதையை மாற்றி விடுகிறேன். நான் கட்டேன். நான் சொன்னது தாரி கட்டினா புதிய கட்டிட்டேன். தாரி அவர் வந்து சும்மா தோதுக்கு பக்கம். அப்ப பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைய உங்களோட பிள்ளைன்னு சொல்றீங்க. இதேமே அதான் உண்மை. மாம்பழத்தை சாப்பிடுறீங்க. ஆமா. விதை கொஞ்சம் கொட்டை விதை, அந்த விதைய உங்க இடத்துல போடுறீங்க, தண்ணிய ஊத்துறீங்க, கண்ணை வளருது, கண்ணு மரமாகுது. இடையாத்து இடம் ஏன் இடம் தான்? கன்று யாத்து கன்று, ஏன் கண்டுதான்? மரையாத்து மரம். அந்த மரத்துல பூவாயி, பிஞ்சாயி, காயாயி, கடியாயி, பழமா பழத்து தொங்குது. இடையாத்து இடம். ஏன் இடம்? கன்றியாத்து கன்று, கண்டுதான். மரையாத்து மரம். மரம் தாங்க. அதுல பழுத்திருக்க பழம் யாத்து பழம். ஏம்பழம் வந்தீங்க, ஏம்பழம் வந்தீங்க, ஏம்பழம் வந்தீங்க, ஏம்பழம் கொண்டாந்துருக்கேன் தானே கொண்டு போய் விற்கணும் நீங்க. ஏன் பழத்தை அறுத்துட்டு விட்டுருவாங்க. ஏன் மாம்பழத்தை போய் ஏன் பழம்னா யாராவது சும்மா இருப்பாரா? இடையாத்து இடம், ஏன் பிறந்த கன்றியாத்து கன்று, ஏன் பிறந்த மரையாத்து மரம், ஏன் மரமே தான். பழையாத்து பழம். மறுபடியும் பாதை மாம்பழம். ஏன் மாம்பழம் சொல்றீங்க? மாம்பழத்தை மாம்பழம். மாம்பழத்துல மாமரத்துல பழுத்ததுனால மாம்பழம். மாம்பழம் பொண்டாட்டிக்கு பிறந்துச்சுன்னா பொண்டாட்டிக்கு தான் புள்ள. எனக்கு புள்ளையே பிறக்கல. அப்படிங்க ஆரம்பிச்சாங்க. என்ன போயிட்டு சந்தோஷமா நல்ல விஷயம். சரிங்க, நல்ல அருமையான விஷயத்தை பேசுறீங்க, சிறப்பான விஷயம். என்ன இடம்? இது வந்து வேலிமலை. வேலிமலை சாறு. வேலிமலை சாருக்கு பேர் வர காரணம் தவ ரிஷிகள் முனிவர்மார்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து யாகம் நடத்துவாங்க. உண்மையிலே அருமையா பேசுறீங்க. இது யாருன்னு சொன்னதில்ல. தவரிசிகள், முனிவர்கள், ரிஷிமார்கள் தவம் செய்யக்கூடிய இடம். அதனால வேலிமலை சாறு அப்படிங்கிற பேர் வர காரணம். இது என்ன இடம்? வேலிமலை. வேலிமலை சாறு. வேலிமலை சாருக்கு பேர் வர காரணம் நான் தெளிவா பேசுறேன். நான் தெளிவா கேட்கிறேன்ல. இந்த தவ முனிவர்கள் ரிஷிமார்கள்லாம் வந்து யாகம் நடத்துறதுனால யாருன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்றீங்க திறமையானவர். உங்களை பார்க்கும் போது எனக்கு தெரியுங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க. என்ன கேள்வி போய் மாதிரியா? கேட்கிற கேள்விக்கு நம்ம கேட்டல கேள்வி கைதட்டினால பதில் சொன்னீங்க. கைதட்டினால அருமையான கேள்வி. நீங்க அசிங்கப்படுத்ததோட எல்லாரும் சேர்த்து அசிங்கப்படுத்த சொல்ற மாதிரி. கேட்ட உண்மையிலே சத்தியமா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டா. என்ன இடம்? வேலிமலை சார். வேலிமலை சார்னு பேர் வர காரணம் ஊருக்கு வர்றாராம். துணி மாத்திரியா? சரி, அது என்ன மணியை மாத்திரை? ஏற்கனவே மணி. சரி இருக்கட்டும். இடம் வந்து வேலிமலை சாரல். இது யாரோட இடம்? எங்க? உங்களுக்கு சொந்தமான உங்களுடைய இடம். இந்த இடம். அதனால என்ன விதைச்சிருக்கீங்க? தென்னை வச்சிருக்கீங்க. தென்னைக்கு நீங்க விதைச்சிருக்கீங்க. தென்னைக்கும் காவல் காக்குறீங்க. இடம் உங்களுடைய இடம். உங்களுடைய இடம் தானே? ஏன் இடம் அப்படின்னு உரிமை கொண்டாடணும்னா இந்த இடம் எம்டு, இந்த வீடு எம்டு, இந்த சொத்து எம்டு, இந்த நிலை எம்டுனா பட்டா சிட்டா நகரம் சொல்லக்கூடிய சாட்சி உங்கள்கிட்ட இருக்குல்ல.
பேசுறாங்க பொய் சொல்லல என்கிட்ட இருக்கு ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கு சிற்றலக்கா இருக்கா யார வச்சிருக்கீங்க? அத்தாச்சி இல்ல, அத்தாச்சி இதுக்கு முன்னாடி யார வச்சிருக்கீங்க? அப்பா வச்சிருந்தார் யாரு? அத்தாச்சி சரி, அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தாரு? அதுக்கு முன்னாடி தாத்தா வச்சிருந்தாரு யாரு? அத்தாச்சி இப்ப யார வச்சிருக்கிறது? இப்ப நான் யாரு? யாரையா யாருன்னு கேட்டேன். யாருன்னு கேட்டேன். அத்தாச்சி நான் அந்த அத்தாச்சி சொல்லல சோத்தை விட்டு வேற ஏதாவது இருக்கிறியா? உன் குடும்பமே அத்தாச்சி வச்சிருக்க, அத்தாச்சி அப்பே வச்சிருக்க, அத்தாச்சி தாத்தா வச்சிருக்க, அத்தாச்சி இப்ப நான் வச்சிருக்க, அத்தாச்சி அந்த தாய்க்கு சமம்ல, அண்ணன் முன்னாடி தாய்க்கு சமம்ல, பெத்த தாய்க்கு சமம்ல, அண்ணன் முன்னாடி கூட இருந்த தங்கைக்கு சமம்ல, அத்தாச்சி வச்சிருக்க. உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்க சமாச்சாரத்துக்கு ஒரு கும்பிடு நான் சொன்னது அந்த அத்தாச்சி இல்ல வேற எந்த இடத்துக்கான அத்தாச்சி நடுவுல இட்டா போடுங்க அப்ப வில்லங்க இருக்குமா இல்லையா? நிறைய இருக்கு நீங்க அத்தாச்சி வச்சிருந்தாலும் வில்லங்க இருக்கு, அத்தாச்சி வச்சிருந்தாலும் வில்லங்க இருக்கு. ஏகப்பட்ட வில்லங்க. கசவதபர வள்ளினம், ஞங்கனமன வள்ளினம், யரள வள்ளல இடையினம், நேர்நேர் தேமாங்காய், நெய்நேர் புளிமாங்காய், நேர்நிலை கோவிலம், நெறிநேர் கருவிலம், எழுத்து சொல் பொருள் யாப்பு அன்னு சொல்லக்கூடிய 5 இலக்கணத்துல ஒரு லகரம் மாறுச்சுன்னா லகரம் மாறிடும். இட்டன்னா போட்டோம்னா பொருள் மாறுது, இச்சன்னா போட்டோம்னா பொருள் மாறுது. அப்ப சரியா போடணும். புள்ளி வைக்கிறது எங்க வைக்கணும்? விவரம் தெரியாம தான் தெரிஞ்சு அடையுது என்னத்துல? சரி நல்ல விஷயம். இதெல்லாம் சிறப்பான விஷயத்தை அமைஞ்சு. சரி, என்னை பத்தி நீங்க அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா, அந்த பட்டயத்தின் அடிப்படையாக நான் கூப்பிட்டு தான் எடுத்துருக்கேன் நான் சப்பட்ட மாதிரி நீங்க நீங்க படுக்க போட்டு அடிச்சிருக்கீங்க. ஆமா ஏன்னா பசுபதி பாசம் கூடிய முப்பட்டேன் படுக்க வச்சிருக்கீங்க, நான் நிப்பட்டி வச்சிருக்கேன் பாருங்க. அப்தல் மான் பிரமான் சொல்லக்கூடிய எவ்வளவு நேரத்துக்கு அப்படி நின்னுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு பாக்குறீங்களா? சரி, நல்ல விஷயம். நாரதர் என்பது என்னுடைய உங்களுடைய நாமம். நாமம்னா நாமம்னா அணிஞ்சிருக்கிறது, ராமம்னா உங்க பேரு. ஆமா. முதல்ல விளக்கம் சொன்னியா சந்தேகம் வெளியே வந்து கேட்பவங்களே இந்த இருந்தீங்க ஆரம்பிச்சாங்க இல்ல, வெளியே வசனம் பேசுறீங்க சந்தோஷமா இருந்துச்சு கை தட்டினாங்க. இந்த ராமன் சிப்பேன் பரணி இந்த மாதிரி டேய் அப்படி கூப்பிட்டா ஒரு இதா தெரியாது. ஆமா, அதுக்கு தான் பேர் வைக்கிறது இல்ல. என் பேரு நாரதன் கூப்பிட்டா அவன் மரியாதையா கூப்பிடக்கூடாதுன்னு நீங்க சொல்லி வச்சீங்களா? சமாளிக்காது, உண்மை அது இல்ல. வேற என்ன? உங்க பேரு சொன்னாலே தருத்திரம்னு வைக்க மாட்டேங்கிறாங்க. நாரதன் பேர் வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த பேரை வாயில வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எந்த இடத்துக்கு ஆள் வச்சாலும் கலங்க ஏயா கிரக நான் சொல்லிட்டேன், அவங்கள அதை மறந்துட்டா இப்ப கொண்டாந்து மறுபடியும் இல்ல இல்ல அப்போ நீங்க